செய்து அதன் மூலியமாக நல்ல வருமானத்தை ஈட்டக்கூடிய காலங்களாக இருக்கப்பெறும். ஐயா, சுயதொழில் ஆகட்டும், ஆஃபீஸ் ஆகட்டும், எல்லா இடத்துலையும் இருந்து வந்த பிரச்சனை கெடுபிடி என்று சொல்லக்கூடிய அமைப்பு, நம்ம அவங்க வேலையே செய்ய முடியல, வேலை கூட விட்டுட்டே வந்துடலாம்பா அப்படின்ற ஒரு எண்ணெல்லாம் உருவாகுது பாரு சிம்மராசி பொறுத்த வரைக்கும். அந்த எண்ணத்தை மாற்றி நம்மளுக்கும் தேவையான அளவுக்கு நட்பு வட்டாரங்கள் ஏற்படும். நம்மளுக்கும் சப்போர்ட் பண்ணுறோம், இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணாதவங்களுக்கு கூட இனிமேல் சப்போர்ட் பண்ணி நம்ம விட்டுட்டு விலகி நிறைய பேர் பகையாக மாறிட்டாங்க பார்த்தீங்களா. அவங்க எல்லாம் பகையெல்லாம் மாறி சரி தேவையில்லாமல் ஏதோ பண்ணிட்டோம் விடுங்க, அதெல்லாம் தவறில்லை, மன்னித்து நாமளையும் ஆட்கொள்ளக்கூடிய காலம். அதுதான் சொன்னேன், பாதுகாப்பு வளையத்துக்குள் நாம் வந்து விட்டோம், பிரச்சனைகள் இனிமேல் கிடையாது நம்மளுக்கு அப்படின்னு நினைக்கின்ற காலங்களாக இந்த 26 நாட்கள் சுக்கிர பகவான் கடகத்திலேருந்து திருப்பி மீட்டெடுத்து திருப்பி நம்ம ராசிக்கு வரத்தால் நல்ல அமைப்போடு செல்வங்கள் சேரக்கூடிய காலங்களாக இருக்கப்பெறும். மனதுக்கு நல்லா இருக்குதுங்கய்யா, 26 நாட்கள் நல்லாவே இருக்குது. எனக்கு ஒன்றும் தெரிஞ்ச வரைக்கும் பிரச்சனைகள் கிடையாது என்று தான் நான் சொல்லுவேன். விக்னேஸ்வராய நமக, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம். அரகர நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், சுக்கிர பெயர்ச்சி இதுவரைக்கும் கடகத்தில் வீட்டிருந்தார். அதாவது சுக்கிர பகவான் இதுவரைக்கும் கடகத்தில் இருந்தார். 1/8/2024 முதல் 26/8/2024 வரைக்கும் சிம்மத்துக்கு இடம் பெயர்ந்து இந்த 26 நாட்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு பலாபலங்களை வழங்குவார் என்று பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 12ஆம் இடத்துல கடகராசியில் வீட்டிருந்த சுக்கிர பகவான் இப்பொழுது இடம் பெயர்ந்து நம்ம ராசியிலே வந்திருக்கார் ஐயா. அவர் தான் நம்மளுக்கு 3ஆம் அதிபதியும் கூட, அவரே தான் 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான். ஏன்னா 3ஆம் இடம் என்பது கம்யூனிகேஷனை குறிக்கும், 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய தொழில்காரகன் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்றவர் நம்ம ராசியில் வீட்டிருப்பது. ஏற்கனவே சனி பகவானுடைய பார்வை, சுக்கிரனும் சனி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறும்பொழுதெல்லாம் பகை என்று சொல்லக்கூடிய காலங்களாகவும், இவர் வக்கரகதி காலத்தில் அவர் சுக்கிர பகவானுடைய பார்வை சேர்த்து வாங்குவதாலேயும் நம்மளுக்கு இதுவரைக்கும் தடுத்து நிறுத்தக்கூடிய அமைப்பு, அதாவது பாதிப்பிலிருந்து நாம் தடுத்து நிற்கின்ற காலங்களாக, ஒரு நம்மளுக்கு வலிமை இல்லாமல் சென்று விட்டால் தான் நம்மளுடைய பிரச்சனையை தாங்க முடியாது. எதையும் தாங்குகின்ற தன்மை எப்போது கிடைக்குன்னா, நாம் வலுப்பெறும்பொழுது தான் அந்த தாங்கக்கூடிய சக்தி பெறும். அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, நம்ம சட்டை இல்லாமல் சென்று பொழுதெல்லாம் சூரிய ஒளியுடைய பாகம் நம்மளோட உடம்புல விழும், உடல் வெப்பம் அதிகம் சொல்கிறோம் இல்லை, அதுவும் இல்லாமல் குளிர்காலத்தில் சட்டை இல்லாமல் நாம் அணிந்து செல்ல முடியாது. எடுத்துக்காட்டே சொல்கிறோம். அதனால் தேவையில்லாத உடல் உபாதைகள் ஏற்படும் அல்லவா. நமக்கு மேலே போத்திக்கின்ற மாதிரி ஒரு பாகம், அதாவது உடல் அமைப்பு என்று சொல்லக்கூடிய போத்திக்க, அதாவது மூடுதல் என்று சொல்கிறோம் இல்லை, அதை சொற்று மாதிரி நம்மளை பாதுகாக்க சுக்கிர பகவான் ஏதோ வந்து விட்டார். பாதுகாப்புனே சொல்லலாம் சாமி, ஒரே வார்த்தை சொல்லப்போனால் நாம் பாதுகாப்பு வளையத்துக்குள் வந்து விட்டோம். இது வரைக்கும் சனி பகவான் பிரச்சனையால் கொடுத்திருந்தார்லவா, அந்த சனி பகவானுடைய தொந்தரவு விழுந்து விலகிறதுக்கான ஒரு வளைவு அமைப்பு, அதாவது பாதுகாப்பு வளையம் என்று சொல்கிறோம் இல்லை, அந்த பாதுகாப்பு வளையத்தை இறைவனே நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. இந்த 26 நாட்கள் மிகையில்லாத நாட்கள் என்றே சொல்லலாம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் அந்த மிகையில்லாத நாட்கள், அது எதையும் சமாளிக்கின்ற திறமை படுக்கக்கூடிய நாட்களாக சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு வந்து உங்களை பாதுகாக்க போகிறாருங்கய்யா. ஒரே வார்த்தை சொல்லணும், இனிமேல் நம்மளை பாதுகாக்கின்ற காலங்களாக இருக்கப்பெறும். பாதுகாப்பு அடையக்கூடிய காலங்களாகவும் பாதுகாப்போடு நாம் வாழக்கூடிய காலங்களாக இருக்க பெறப்போகிறது. நம்மளை ஒரு வளைவு ஸ்தானத்தில் நம்மளை பாதுகாக்க போகிறார் சுக்கிர பகவான். தேவைகளுக்கு ஏற்றார்போல், அதாவது நாம் இது வரைக்கும் கடன் வாங்கி பிரச்சனையில் மாட்டிட்டு இருந்தாலோ, வேலையில் பிரச்சனை ஏற்பட்டு வேலை இழந்து காணப்பட்டாலோ, அந்த வேலை அமைப்பெல்லாம் வெளியூர் சென்று பிழைக்கின்ற அமைப்பை கொடுக்க போகிறார். நிறைய பேர் சிம்மராசிக்காரங்க வேலையெல்லாம் இழந்துருப்பாங்க, வேலை எப்படி போச்சுன்னே தெரியாமல் மூச்சிட்ருப்பாங்க. ஒரேவா சொல்லப்போனால் வேலை எப்படி போச்சுன்னு கூட தெரியாது, வேலை போன நாட்களும் தெரியாது, வேலை எதனால் இழந்தோன்னு தெரியாது. வண்டி வாகனத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகளை விலகிறதுக்கான காலம் நம்மளுக்கும் தேவை, அதாவது வருமானம் எதனால் ஒரு ரூபத்தில் நம்மளுக்கு வருமானம் கிடைக்கின்ற நாட்கள் இந்த 26 நாட்கள் சுக்கிர பகவான் நம்ம வீட்டில் வர்றதால கம்யூனிகேஷன் கிடைக்க போகுது. தொலைதூர பயணங்கள் நம்ம மேற்கொள்ள போகிறோம். இது வரைக்கும் துன்பம் இருந்தவர்களுக்கு இப்போ ஒரு சாந்தமான ஒரு நாட்களாக இந்த 26 நாட்கள் நிம்மதியாக இருப்பீங்க ஐயா. இறைவனுடைய சன்னிதானத்தில் இருக்கிற மாதிரியே நீங்கள் எப்பொழுதும் பாதுகாப்போடு இருப்பீங்க. எப்படி சொல்லுன்னா, பலத்த போலீஸ் காப்பில் நம்ம இருப்போம். ஒரு பலத்த பாதுகாப்பில் ஒரு 5 பேர் நம்ம கூடவே இருந்தால் எவ்வளோ பாதுகாப்பாக இருப்போம். அந்த மாதிரி அமைப்பை பெறக்கூடிய காலங்களாக இந்த காலம் இருக்கப்பெறும்.
சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இனிமேல் துன்பமோ துயரமோ இந்த 26 நாட்கள் நம்மளை அண்டவே அண்டாது. சுக்கிர பகவான் நம்மகிட்ட இருந்து தேவையான அளவுக்கு செல்வத்தை கொடுக்க போகிறாரு. திருப்பியும் தொழில் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் நம் மனதில் முதல்ல உருவாக போகுது. நாம் ஏன் எடுத்து எல்லாத்தையும் போட்டுட்டோம், நாம் ஏன் அதை செயல்படுத்த முடியாத நிலைமையில் இருக்கும், நம்ம ஏன் செயல்படுத்தாமல் விட்டுட்டோம், அந்த வேலையை நம்ம ஏன் செய்யாதவே விட்டுட்டோம் அப்படின்ற எண்ணத்தை உருவாக்க போகிறார். செய்து அதன் மூலியமாக நல்ல வருமானத்தை ஈட்டக்கூடிய காலங்களாக இருக்கப்பெறும். ஐயா, சுயதொழில் ஆகட்டும், ஆஃபீஸ் ஆகட்டும், எல்லா இடத்துலையும் இருந்து வந்த பிரச்சனை கெடுபிடி என்று சொல்லக்கூடிய அமைப்பு, நம்ம அவங்க வேலையே செய்ய முடியல, வேலை கூட விட்டுட்டே வந்துடலாம்பா அப்படின்ற ஒரு எண்ணெல்லாம் உருவாகுது பாரு சிம்மராசி பொறுத்த வரைக்கும். அந்த எண்ணத்தை மாற்றி நம்மளுக்கும் தேவையான அளவுக்கு நட்பு வட்டாரங்கள் ஏற்படும். நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணாதவங்களுக்கு கூட இனிமேல் சப்போர்ட் பண்ணி நம்ம விட்டுட்டு விலகி நிறைய பேர் பகையாக மாறிட்டாங்க பார்த்தீங்களா. அவங்க எல்லாம் பகையெல்லாம் மாறி சரி தேவையில்லாமல் ஏதோ பண்ணிட்டோம் விடுங்க, அதெல்லாம் தவறில்லை, மன்னித்து நாமளையும் ஆட்கொள்ளக்கூடிய காலம். அதுதான் சொன்னேன், பாதுகாப்பு வளையத்துக்குள் நாம் வந்து விட்டோம், பிரச்சனைகள் இனிமேல் கிடையாது நம்மளுக்கு அப்படின்னு நினைக்கின்ற காலங்களாக இந்த 26 நாட்கள் சுக்கிர பகவான் கடகத்திலேருந்து திருப்பி மீட்டெடுத்து திருப்பி நம்ம ராசிக்கு வரத்தால் நல்ல அமைப்போடு செல்வங்கள் சேரக்கூடிய காலங்களாக இருக்கப்பெறும். மனதுக்கு நல்லா இருக்குதுங்கய்யா, 26 நாட்கள் நல்லாவே இருக்குது. எனக்கு ஒன்றும் தெரிஞ்ச வரைக்கும் பிரச்சனைகள் கிடையாது என்று தான் நான் சொல்லுவேன். ஏதாவது தொழிலாகட்டும், தொழில் சார்ந்த விஷயங்களாகட்டும், வேலை அமைப்பாகட்டும், நம்ம கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடு கூட சொல்கிறேன். ஏன்னா இந்த தொழில் நாட்டம் என்பது பார்ட்னர்ஷிப்பையும் குறிக்கும். ஒரு மனுஷனுக்கு பார்ட்னர்ஷிப் என்பது கணவன் மனைவி மட்டும் இல்லை, வேலை செய்யக்கூடிய ஆட்கள், நட்பு வட்டாரங்கள் எல்லாமே அது பார்ட்னர்ஷிப் தான். நல்ல நட்புகள் நல்ல உயர்ந்த உள்ளத்தை கொடுக்கும், உயர்ந்த நோக்கத்துக்கு நாம் வழிநடத்தி செல்வாங்க. அந்த நட்பு வட்டாரங்கள் வழங்க போதையா நம்மளுக்கு வளர்ந்து வரப்போகுது. ஒரேவா சொல்லணும், வளர்ந்து வரக்கூடிய காலமாக தான் அந்த காலம் இருக்க போகுது. ஏன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம இனிமேல் கேள்வியெல்லாம் கேட்க தேவையில்லை. ஏன் என்று சொல்லக்கூடிய அனுப்பலாம் இனிமேல் கிடையாது. ஏன் நாம் செய்யணும், என்னத்துக்கு செய்யணுன்ற கேட்குறோம்ல, அதெல்லாம் மறதியாது. இனிமேல் தேவையில்லாத வார்த்தைகள் நம் வாழ்விலும் வராது என்று எண்ணத்தை பூர்த்தி செய்யக்கூடிய நாட்களாக தேவையில்லாமல் நாம் எல்லாத்துக்கும் எதிர்த்து பேசுவோம். ஏன்னா சனி பகவானுடைய பார்வை பதிந்தாலே தேவையில்லாத நெகட்டிவ் திங்ஸ்லாம் மனுஷனுக்கு வந்துடுமா. விதண்டாவாதம் பேசக்கூடிய வார்த்தையெல்லாம் வரும், விதண்டாவாதம் கேட்கக்கூடிய வார்த்தைகள்லாம் கேட்க தோணும். தேவையில்லாத விஷயத்தில் நாம் ஈடுபடக்கூடிய காலங்களாகவும் இருக்கும். சற்று இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லதாக இருக்கும். இந்த 26 நாட்கள் இரவு நேர பயணத்தை தகுந்து கொள்வது ரொம்ப சிறப்பினை தரும் ஐயா. பிரச்சனையிலிருந்து நாம் வெளிவரக்கூடிய நம்ம பாதுகாப்பு என்று சொன்னாலே இரவு நேர பயணம் என்பது எல்லாருக்கும் பொருத்தும். இந்த 26 நாட்கள் இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்வது மிகவும் சாலச் சிறந்தது. நல்ல நட்பு வட்டாரங்களாகட்டும், தொழில் வளம் மேலோங்கக்கூடிய காலங்களாக இந்த காலம் இருக்கப்பெறும். வெளியூர் தொடர்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும். வெளியூர் தொடர்பு கண்டிப்பாக இருக்கும் ஐயா, பயப்படணும் அவசியம் இல்லை. தொழிலில் இருந்து வந்த மந்தமான நிலைமையெல்லாம் மாறி நல்ல அமைப்பினை பெற்று நல்ல லாபம் தரக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கப்பெறும். பயப்படணும் அவசியமே இல்லை சாமி. இந்த மாதம் இந்த 26 நாட்கள் நல்ல அமைப்போடவும் சிம்மராசிக்காரங்க வாழ தான் போகிறாங்க. ஏன்னா சுக்கிரன் தான் சுகபோகத்தை கொடுக்குறவர். அவரே நம்ம ராசியில் அமர்ந்திருந்து, ஏன்னா 3ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் நம்ம ராசியில் அமர்ந்து நடுநிலை பெற்று எல்லாத்தையும் நம்ம சேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்து அவருடன் இருக்கின்ற கிரகங்களுடைய தன்மை பார்த்தாலும் பார்க்கின்ற பார்வை நாம் பார்க்கணும். சனி பகவானுடைய கண்டகச்சனி என்று சொல்கிற 7ஆம் இடத்துல பார்க்கும்போது நல்ல வலிமை பெற்று காணப்பட்டு நேரடி பார்வை, அந்த பார்வை 2 பேரும் மாறி பரிவர்த்தனை யோகம் பெற்று 7ஆம் இடத்தை புனிதமடை செய்து வெற்றி உபஜயஸ்தானம் வெற்றி பெற்று பெரிய லெவலில் வர்றதுக்கான காலமாகும். இதுவரைக்கும் தலையீடு தடை என்று சொன்ன வம்பு வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அந்த வம்பு வழக்கிலிருந்து நாம் விடுபடுவதற்குரிய காலமாகவும் இந்த காலம் இருக்கப்பெறும். நல்லதுயா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வரைக்கும் தொந்தரவான காலத்திலேருந்து நாம் விடுபட்டா மாதிரி தான் ஒரு எண்ணங்களே தோன்றும். இது வரைக்கும் பிரச்சனை சந்தித்தோம். இந்த 26 நாட்கள் எதுவும் தொடரலையே. ஏன்னா கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்கள் மனிதனை தாக்கும் ஐயா. ஒரு செயல் தான், ஒருத்தர் கவருக்கு கீழே விழுந்துட்டுனா அதுக்கு தேவையில்லாத எண்ணமெல்லாம் உருவாகுமா. நாம் விழுந்தது என்னவோ தவறி தான், ஆனால் தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் உருவாக்குன்னு சொல்கிறோம் இல்லை, அதை நோக்கி தான் போவோம். அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு வேலை செய்கிறோம், அந்த வேலை செய்கிறதுன்னு திடீர்னு தடை எதனா ஏற்பட்டால் நம்ம இவ்வளோ தான் போயிடுமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய காலத்தெல்லாம் உருவாக்கிடுவோம். மனிதனுடைய எண்ணமே அப்படி தான், எண்ணங்களே செயல்களை உருவாக்கும் என்று தான் சொல்லுவோம். எப்போன்னு நல்ல எண்ணங்கள் தான் நல்ல செயலை உருவாக்கும், நல்ல செயல் தான் நல்ல வழிகாட்டுதல் என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தியது நம்ம வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தி செல்லுமா.
ஐயா 10 ரூபா சம்பாதிக்கிறேன்னா அந்த 10 ரூபா தேவையான அளவுக்கு செல்வங்களோ செலவினங்களோ இருந்தால் பரவாயில்லை. அதிகப்படியான செல்வங்களோ அதாவது தேவையில்லாத நாம் செலவினங்கள் செய்யும் பொழுதெல்லாம் மனதிற்கு கடினமான சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படும். மனசுக்கு தேவையில்லாத பிரச்சனைலாம் நம்ம மனசில் தேவையில்லாத எண்ணத்தை உருவாக்கி நாம் வேலை செய்கின்ற வேலையை நிறுத்தி விடுமா. அந்த வேலை தடை என்று சொல்லியிருந்தது பாரு, அந்த தடையெல்லாம் உடைத்து உங்களை பெரிய ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு சுக்கிர பகவான் அழைத்து சென்று தொழிலாகட்டும், வேலையாகட்டும், நட்பு வட்டாரங்கள் ஆகட்டும், செய்து வந்த பிரச்சனைகள் ஆகட்டும், இது வரைக்கும் வம்பு வழக்குகளாகட்டும் எல்லாத்துலேயும் விடுதலை பெற்று நீங்கள் பெரிய லெவலில் வர்றதுக்கான 26 நாட்கள் மன நிம்மதியோடு வாழ போகிறீங்க. மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானையும் அந்த ரங்கநாத பெருமானை வழிபட அந்த ஏழுமலையான வெங்கடாஜலபதியை வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.